எனக்கு பெர்ஃபார்ம் பண்ண ரொம்ப பிடிக்கும். ஸோ எனக்கு சூஸ் பண்ணும் போதே ஒரு கமர்ஷியல் ஃபிலிம்ல சும்மா 2 சீன்ஸ் ஒரு சாங்ஸ்க்கு வரதை விட இது பெட்டரா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. ஃபேமஸான டைலாக்ஸ்லாம் வந்து நான் நோட் பண்ணி வச்சிருக்கேன். நீங்க எடுத்து ஒரு மாஸ் ஹீரோஸான டைலாக்ஸ் தான். ரொமான்டிக் இருக்கு, ஆக்ஷனும் இருக்கு. ஸோ நீங்க சொல்லணும் 2 பேருமே. இதோ உங்களுக்காக நீங்களே பிக் பண்ணலாம், நீங்களே சொல்லலாம். ப்ரோ நீங்க ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சுங்க ப்ரோ. ஏன்டியோ முதல்ல அவரை பேசுங்க. அப்ப நீ மனப்பாடம் பண்ண கபாலி வசனம். சார் ஃபர்ஸ்ட் தலைவர் படம். நான் முன்னுக்கு வர்றது தான் உனக்கு பிரச்சனைனா நான் முன்னுக்கு வர வேண்டாம், கோட்டு சுட்டு போட வேண்டாம். இது மாறன் மாதிரி இருக்கு, கபாலி மாதிரி வாங்க. ஒன் மோர் போடுங்க நீங்களே ஆக்ஷன் ஃபர்ஸ்ட். ஆக்ஷன். ஏன்னா நீங்க தான் டைரக்டர். ஓகே ஆக்ஷன். இது அந்த சந்தன சொல்லுவார்ல ஆக்ஷன். ஆக்ஷன் ஆக்ஷன். அவங்களுக்கு போயிடலாம். அவங்க தான் பர்ஃபார்மன்ஸ் பண்ண ரொம்ப பிடிக்கும் நாங்க. Oh no. ஹாய் மாரு, திஸ் இஸ் தேவி. நான் இதை சொல்லி ஆகணும். நீ அவ்வளோ அழகு. இங்கே யாரும் இவனும் அழகாக பார்த்துருக்க மாட்டாங்க. ஐம் இன் லவ் வித் யூ. உங்களை பார்த்தேன் நீ நானே ஒட்டுக்கிறேன். ஓகே, ஒரு ரோல் ஸ்வாப் பண்ணிடலாமா? கேரக்டர் ஸ்வாப் பண்ணிடலாம். நான் வந்து மாறன் பண்றேன், நீங்க வந்து தேவிகாவே இருங்க. ஓகே மாரா, ரொம்ப நன்றி மாரா. நீ எனக்காக வந்து அவங்க கிட்ட சண்டை போட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. தேவகி நீ எங்க ஊர் பொண்ணு தேவகி, உனக்காக நான் தான் வந்து கேட்பேன். தேவகி நீ எங்க ஊர் பொண்ணு தேவகி, உனக்காக நான் தான் வந்து கேட்பேன். கேப்படா கேப்ப. நீ கேட்க வேண்டியது நான் போய் கேட்டேன். இதுல தப்பு இருக்கு. எனக்கு நேரமே கொடுக்கல, நீ பாட்டு போய் கேட்ட. மாறன் அப்படிதான் பேசுவாரு. சிம்பு டோன் வந்துரும். நீ வந்து தேவகிய பொண்ணா பாக்குற, நீ வந்து தேவகிய பொருளா பாக்குற. ஏன் இப்படி வளர்றீங்க? ஐ எம் நாட் ஃபிட் டு பி எ ப்ரொடியூசர். உண்மையில சொல்ல போனால் இந்த படத்துக்கு வந்து நான் ப்ரொடியூஸ் பண்ணுறது வந்து ஐம் நாட் ஃபிட் எனஃப். ஆக்சுவலாக இந்த படம் வந்து ராஜமுருகன் அண்ணன் தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி இருந்தது. எனக்கு ராஜமுருகன் அண்ணன் வந்து தோழர் வெங்கடேசன் டைமில் ஒரு பழக்கம் இருக்குது. அதனால அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது கொரோனா டைமில் இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் இருக்குடா, என்ன கோ ப்ரொடியூசராக வரதா இருந்தால் பண்ணலாம், நம்ம சின்னதாக தான் பண்ணணும் அப்படின்னு சொன்னபோது அப்படி தான் உள்ளே வந்தேன் நான். தியேட்டர் ரிலீஸ் பண்ணும்போது ஒரு 4 படங்கள் கூட வந்துச்சு. அந்த 4 படங்கள் கொஞ்சம் ஓவர் ஷேடோ பண்ணிடுச்சு அப்படிங்கிற ஃபீல் இருக்கா? அந்த மாதிரி ஒன்றும் இல்லை. 5 படம் 6 படம் ரிலீஸ் ஆனாலும் அந்தந்த படங்களுக்கு வர வேண்டிய வரவேற்பு வரும், நிச்சயமாக வரும். பட் இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் வந்து சினிமா கொஞ்சம் வேற மாறிடுச்சு. சேனல் 5 சினிமா நேயர்களுக்கு வணக்கம். பராரி படத்தினுடைய ஹீரோ அண்ட் ஹீரோயின் நம்ம கூட இருக்காங்க. ஓகே, பராரி படம் நான் பார்த்தேன். 2 எளிய சமூகத்தினுடைய வாழ்வியல் தான் பராரி. ஆன்லைனில் சொன்னால் அதுதான் கிட்டத்தட்ட இருந்துச்சு. அதையும் தாண்டி எனக்கு ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம ஊரில் வந்து ஒரே சாதியெல்லாம் இருப்போம், ஆனால் அதுக்குள்ளேயே மேலே கீழே வச்சு நம்ம சண்டை போட்டுக்கிட்டு இருப்போம். ஒரு ஸ்டேட்டை தாண்டிட்டோம் அப்படின்னோம்னா அங்கே இருக்கவன் நம்மளை போட்டு அடிப்பான். அப்படிங்கிறது தான் பராரி. ஓகே, வெல்கம் டு அவர் ஷோ சங்கீதா அண்ட் ஹரிசங்கர் ப்ரோ. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து உங்களுடைய ஆக்டிங் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. 2 பேர்த்தோடைய ஆக்டிங் ஆக்ட் பண்ண மாதிரி தெரியல, அப்படியே படத்தில் அப்படியே ராவாக இருந்தீங்க. ஒரு பருத்திகரன் பார்த்த ஒரு ஃபீல் மாதிரி. தேங்க்யூ. நான் உங்கள்கிட்ட காமனாகவே ஒரு கொஸ்டின் என்னன்னா, எனக்கு இந்த படம் பார்க்கும்போது கர்ணன், பரியேறும் பெருமாள், அதுக்கப்புறம் ஒரு சில படங்கள் இதனுடைய சாயல் இருந்த மாதிரி தெரிஞ்சிச்சு. உங்களுக்கு ஃபீல் ஆச்சா நடிக்கும் போது? கட்டாயம் இருந்துச்சு அதில். அந்த ஏன்னா அந்த ஒரு வாழ்வியல் தானே கதைகளம் அப்படின்ற வரும்போது வந்து சேம் அதே ஒரு பேஸ் பண்ணி ஒரு இருக்கிறதுனால அந்த சாயல் கட்டாயம் இருக்குது. ஓகே, இப்போ நீங்கள் தமிழில் டெபியூட் ஃபர்ஸ்ட் ஃபிலிமாக வரீங்க அப்படிங்கும்போது ஏன் இந்த மாதிரி ஒரு கதைக்கெல்லாம் வந்து சூஸ் பண்ணீங்க? மேக்ஸிமம் வந்து ஒரு நல்ல ஒரு கமர்ஷியல் படம் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்ப்பாங்க, நல்லா ஹீரோயின் கேட்ட ஒரு சாங்ஸ் அதெல்லாம் எதிர்பார்ப்பாங்க. எனக்கு பெர்ஃபார்ம் பண்ண ரொம்ப பிடிக்கும். ஸோ எனக்கு சூஸ் பண்ணும் போதே ஒரு கமர்ஷியல் ஃபிலிம்ல சும்மா 2 சீன்ஸ் ஒரு சாங்ஸ்க்கு வரதை விட இது பெட்டரா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. அதுவும் பண்ணலாம். பட் எனக்கு இது கொஞ்சம் இன்னும் இடி கிடைச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்கும்ல, நல்லா பெர்ஃபார்ம் பண்ணலாம். அண்ட் எங்க டீம் நிறைய வேலை வாங்குறதுக்கு அது ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. ஸோ பெர்ஃபார்ம் பண்ற மாதிரி மூவிஸ் தேடிட்டு இருந்தேன். பராரி கிடைச்சோடனே பண்ணணும்னு தோணுச்சு. ஓகே, இப்போ நீங்க ஆக்டரா வந்து இந்த மாதிரி மூவிஸ் வந்து நம்ம பிக் பண்ணுவோம். அதையும் தாண்டி ப்ரொடியூசரா இந்த படம் பண்றதுக்கான காரணம் என்ன? நான் ஆக்சுவலாக வந்து இந்த படத்துக்கு ப்ரொடியூசராக ஆகணும் அப்படின்னு முடிவோடு இன்னும்
ஃபிக்ஸ் பண்ணிட்டு உள்ளே வரல நான் ஆக்சுவலாக. இந்த படத்துக்குள்ளே வரதுக்கு மெயின் காரணமே ஆக்சுவலாக இந்த படம் வந்து ராஜமுருகன் அண்ணன் தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி இருந்தது ஆரம்பத்தில். எனக்கு வந்து ஆல்ரெடி தோழர் வெங்கடேசன் நான் ப்ரொடியூஸ் பண்ணதுனால ஒரு கோ ப்ரொடக்ஷனாக போனால் அடுத்ததாக நல்லா இருக்கும். ஏன்னா ஒரு ப்ரொடக்ஷனாக வந்து ஃபெயிலியரை பார்த்த படம் தோழர் வெங்கடேசன். அடுத்ததாக நான் ஒரு படம் பண்ணும்போது ஒரு கோ ப்ரொடியூசராக போனால் இன்னும் கொஞ்சம் நமக்கு தெரியாத வந்து கற்றுக்கலாம் அப்படின்னு ஒரு தாட்டில் இருந்து தான் நான் தேடிக்கிட்டு இருந்தேன் ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் அந்த மாதிரி அமைதான்னு. எனக்கு ராஜமோகன் அண்ணா வந்து தோழர் வெங்கடேசன் டைமில் ஒரு பழக்கம் இருக்குது. அதனால அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது கொரோனா டைமில் இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் இருக்குடா, என்ன கோ ப்ரொடியூசராக வரதா இருந்தால் பண்ணலாம், நம்ம சின்னதாக தான் பண்ணணும் அப்படின்னு சொன்னும்போது அப்படி தான் உள்ளே வந்தேன் நான். பட் ஒரு சில காரணத்தினால கொரோனா விஷயம் வந்ததுக்கப்புறம் இந்த ப்ரொடக்ஷன் கொண்டு போகிறதுக்கான ஹெட்டாக இருந்தது அண்ணனோட ராஜமுருகன் அண்ணனோட ஓன் பிரதர் தான். அவர் இறந்துட்டார் கொரோனா பாதிச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து சென்டிமெண்ட்டாக வந்து அவங்க கொஞ்சம் அதை எடுத்துகிட்டு போகிறதுக்கு கொஞ்சம் வீட்டில் ஒரு சில தடைகள் இருந்தது. ஸோ அதனால் அவர் கேட்டார் எப்படி பண்ணலான்டா அப்படின்னும் போது, பரவாயில்லண்ணா சின்ன பட்ஜெட் தானே, நான் எப்படியாவது நான் போராடி கொண்டு போயிடுறேன், ஆல்ரெடி நம்ம 10 நாள் ஷூட்டும் முடிச்சிட்டோம். ஸோ அதனால் இதில் ட்ராப் பண்ணால் நல்லா இருக்காது, நமக்கு வந்து ஒரு விஷயம் எது பண்ணாலும் ட்ராப் பண்ணி பின்னுக்கு போகக்கூடாது அப்படின்றது தான் இருந்தது. எப்படியாவது முடிச்சிடணுன்ட்டு நானே பண்ணது தான் இந்த படம். ஓகே, இல்லைன்னா ப்ரொடியூசர் ரிலீஸ் ஆயிருக்குல்ல, நல்ல அப்ரிசியேஷன் வந்துருக்கு. ஆனால் தேட்டர் ரிலீஸ் பண்ணும்போது ஒரு 4 படங்கள் கூட வந்துச்சு. அந்த 4 படங்கள் கொஞ்சம் ஓவர் ஷேடோ பண்ணிடுச்சு அப்படிங்கிற ஃபீல் இருக்கா? இல்லை, அதுக்கு அந்த மாதிரி ஒன்றும் இல்லை. 5 படம் 6 படம் ரிலீஸ் ஆனாலும் அந்தந்த படங்களுக்கு வர வேண்டிய வரவேற்பு வரும், நிச்சயமாக வரும். பட் இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் வந்து சினிமா கொஞ்சம் வேறு மாறிடுச்சு. ஒரு நியூ ஃபேஸ் வரும்போது அதுக்கான பார்வை வேறு மாதிரியாக இருக்குது. அதுக்கு பேக்கிங் ஒரு பெரிய ஒரு நிர்வாகம் இருக்கணும், அப்படி இல்லைன்னா ஒரு டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட் இருக்கணும், அப்படி இல்லைன்னா ஏதோ ஒரு விஷயமா இருந்தால் தான் ஒரு நியூ ஃபேஸ்க்கு வந்து ஒரு ரீச் கிடைக்கிது. எதுவுமே இல்லாமல் ஒரு நியூ ஃபேஸ்க்கு வந்து தானாக எல்லாமே பண்ணணும் அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய சேலஞ்ச். நிச்சயமாக அதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு தான் சொல்லுவேன். இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் 2012 நான் சினிமாக்குள்ளே வந்தேன், அப்போ இருந்த சூழ்நிலை இப்போ இல்லை, டோட்டலாக மாறி போச்சு. ஓகே, ஸோ அதனால வந்து ஓவர் ஃப்ளட்டட் மூவிஸ்னால உங்களுக்கு பாதிச்சா அப்படின்னா கிடையாது. அதுக்கான டூ மச் காம்படிட்டிவாக எஸ் இட் இஸ் தேர். காம்படிட்டிவ் ரொம்ப ஹை காம்படிட்டிவாக இருக்குது, டிமாண்ட் அண்ட் சப்ளை ரொம்ப கம்மியாக இருக்குது. ஓகே, சொல்லுங்கள் தேவகி, சைலண்ட்டாகவே இருக்கீங்க. படத்தில் வந்து அவ்வளோ ரெகண்டாக பேசிட்டு இருந்தீங்க. மாறன் தேவகி இந்த கெமிஸ்ட்ரி வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு படத்தில். படம் ஃபுல்லாக துரத்தி லவ் பண்ணிட்டு இருந்தீங்க, அது சலிக்கலையா பார்க்க? இல்லை, அது ஃபர்ஸ்ட் எனக்கு டேரக்டர் சொல்லும் போது சார் கொஞ்சம் ஓவராக இருக்க மாதிரி இருக்குங்க சார் அப்படின்றவன். அதுக்கப்புறம் டேரக்டர் வந்து எனக்கு கிரவுண்ட் வாக்காக கொஞ்சம் கூட்டிகிட்டு போனார். லைக் கிரவுண்ட் ஃபீல்டில் அவர் ஊருக்கு கூட்டிகிட்டு போய் அங்கே எப்படி இருக்காங்கன்னு பார்க்கும்போது நிறைய பேரை நம்ம பார்த்தேன். லைக் லவ் பண்ணுறது இவங்களா அவங்க அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்த்தேன். அது ஓகேவா, வித்தவுட் மேக்கப் ஃபுல் படம் நடிக்கணும் அப்படிங்கிறதுலாம் ஓகே, பிரச்சனை ஃபர்ஸ்டே சொல்லி கமிட் பண்ணது தான் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அண்ட் எனக்கும் ஓகே ட்ரை பண்ணலாம், மேக்கப் பண்ணி கமர்ஷியலாக லைக் எங்கெங்கேயோ போய் டியூட் பாடுறதுலாம் நடக்கும், ஃபியூச்சரில் மேபி நடக்க வாய்ப்பு. வித்தவுட் மேக்கப் ஏன் பண்ணக்கூடாது? இப்போ நிறைய பேர் பண்ண மாட்டாங்களே, ஸோ அதனால கேட்குறேன். அதான் இப்போ ஒரு நல்ல ஒரு கமர்ஷியல் படம் ஜாலியாக வந்து நம்மளை வந்து அழகாக காமிச்சுக்கணும் அப்படின்னு நிறைய ஹீரோயின் நினைக்கிறாங்க, அதனால சொல்கிறேன். அப்படியும் இருக்கும் இப்படியும் இருக்கும். லைக் ஆக்ட் பண்ணணும், டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் அழகாக காட்டணும்னு நினைக்கிறது ஒரு படம், ஒரு வகையான இது. லைவாக பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் இருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த வகையில் சிலர் தான் ஒரு 5% அந்த மாதிரி இருக்காங்க. அது கதைக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ இந்த கதையிலே உண்மையிலே தேவைப்பட்டுச்சுன்னா மேக்கப் போட்டிருக்கோம் ஒரு சில இடத்துல. யாருக்கு அந்த ஊரில் வந்து தெரு இது ஃபெஸ்டிவல் பண்ணுவாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் போட்டு அதெல்லாம் மேக்கப் தானே சொல்லப்போனோம். இந்த கதைக்கு தேவைப்படாதனால தான் அந்த மாதிரி பண்ணது. ஆக்சுவலாக நாங்கள் கதையே எடுக்கணும்னு நினச்சதே வந்து லைவாக எடுக்கணும். இப்போது எல்லாருமே ஒன்று பண்ணுறாங்க தியேட்டரில், நம்ம ஒன்று டிஃப்ரெண்ட்டாக பண்ணி பார்ப்போமே. அங்கே போனால் நம்ம வாழ்வியல் வீட்டு பக்கத்தில் எப்படி இருக்காங்களோ சக மனிதர்கள் அவங்க நடிக்கும்போது ஸ்க்ரீனில் எப்படி இருக்காங்க அதை பார்த்தா லைவாக இருக்கணும். மேக்கப் பண்ணலாம், இல்லைனா டிஐயில் வந்து பிரமாதமாக ரிச்சாக காட்டலாம், ஹெவி லைட்டிங்ஸ்லாம் போட்டு சூப்பராக காட்டலாம், கரிம் பூசின மாதிரி பூசி கருப்பாக்கிக்கலாம். பட் அது லைவாக இருக்காதுல்ல, அதனால லைவாக எடுக்கணும்னு ஒரு முயற்சி தான். பட் சக்ஸஸ் ஆயிடுச்சானே
தெரியல. ஓகே, சக்ஸஸ் தான் brother. நான் பார்க்கும்போது அதான் லைவாக இருந்துச்சு, 2 பேரும் ராவான ஒரு ஆக்டிங். எங்கேயுமே அந்த ஹீரோ ஹீரோயின் அப்படிங்கிற மாதிரி நமக்கு தெரியல, லீடு இவங்க தான் அப்படின்னு நமக்கு சொன்னாதான் நமக்கே தெரியும், அந்த அளவுக்கு இருந்துச்சு. ஓகே, அதான் அவங்க பெர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டு யாராச்சும் உங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒருத்தங்க இருப்பாங்கல்ல, அவங்க அப்ரிஷியேட் பண்ணாங்களா? ஏன்னா அவங்க உண்மையை சொல்லுவாங்க, நல்லா நடிச்சடா நல்லா நடிக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்ம இந்த படம் பண்ணும்போது லாக்டவுன் டைம்ல இருந்தேன். நான் இப்போ காலேஜ் பண்ணிட்டு இருந்தேன், காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் எண்டில் இருந்தோம். ஸோ நான் வந்து இந்த படத்துக்காக திருவண்ணாமலை போயிட்டு அங்கே ஃபுல்லாக எங்கள் டேரக்டர் இது பண்ண ஸ்கின் டோன் கூட கொஞ்சம் கலராக இருக்க மாதிரி இருக்கு, வெயிலில் 2 மணிக்கு நானே அசிஸ்டன்ட் டேரக்டர் வாக்கிங் போகிறோம். அப்போ ஸ்கின் டோன் மேட்ச் ஆகும், கருப்பாவீங்க டல்லாவீங்க அப்படின்னு சொல்லி அப்படி நடக்க விட்டேன். ஸோ அப்படிலாம் நடந்துட்டு நான் திரும்பி என் காலேஜ் போகிறேன், யாருக்குன்னு பாதி பேருக்கு நான் அடையாளமே தெரியல. லைக் நான் ஃபுல் டேன் ஆயிடுச்சு. அப்போ ஆன டைம் இப்போ வரைக்குமே எனக்கு இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. என் ஃப்ரெண்ட் ஜான்னு ஒருத்தர் இருப்பாரு, அவருக்கு நான் அடையாளமே தெரியல, சும்மாவே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கலாய்ப்பாங்க, இன்னும் வேற மாதிரி வந்துட்டு இருந்தா. ஓகே ஃபைன், நல்லா தான். அவங்க படம் பார்த்துட்டு நான் சொன்னாங்க, ஓகே நீ இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கலாம், நீ படம் பார்த்துட்டு நான் சொல்கிறேன் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டே நான் ஒரு தேட்டருக்கு கொண்டு போய் காட்டும் போது லைக் அவங்கெல்லாம் என்னை அடிப்பாங்கல்ல, கிளைமேக்ஸ் சீன்லாம் தேவகி அடி வாங்கும் போது என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அழுகுறாங்க. பட் ஸ்டில் அவங்களுக்கு வந்து என்கிட்ட காட்டிக்க வேண்டாம் நான் அழுகுறாங்க அப்படின்னு. அது அழுகுறாங்க, நான் இது திரும்பி பார்த்துட்டு இருக்கேன், அழுகுறியா மச்சான் அப்படின்னா அழுகுறாங்க. ஸோ அவங்களுக்கு அந்த அளவுக்கு கனெக்ட் ஆக ஆரம்பிச்சுதானும் போது ஓகே ஃபைன், என் ஃப்ரெண்டுக்கு தெரியும் நான் நடிச்சுதான் இருக்கேன் அப்படின்ற அவங்களுக்கே அழுவும் போது நார்மல் ஆடியன்ஸ்க்கு இன்னும் எவ்வளோ கனெக்டாக இருப்பாங்க அப்படின்ற ஃபீல் இருக்கும் போது ஓகே ஃபைன், எவ்வளோ அடியோனா வாங்கினது கரெக்டு தானே, இப்போ அதுக்கு பார்த்தா இருக்கு அப்படின்ற ஒரு ஃபீல் வந்துச்சு. அவர் அந்த பக்கம் யோசிக்கிறாரு, நான் எவ்வளோ அடி வாங்கியிருக்கேன் படத்தில். ஆக்சுவலி நான் ஃபர்ஸ்ட் லுக் பார்த்தேன், நீங்க தான் அடிக்கிறீங்கன்னு தெரியாது. அந்த ஃபர்ஸ்ட் லுக் வரும்போது இம்ப்ரெசிவா இருந்துச்சு. என்னன்னா ஒரு அண்டர்வேரோட ஒருத்தர் உட்காந்துருக்காரு ஹீரோ, இந்த பக்கம் ஹீரோயின் ட்ரெஸ் எல்லாமே கிழிஞ்சு ராஜமுருகன் பிரசன்ஸ்னு வரும்போதே ஓகே ஒரு நோட்டிசபிள் ஃபிலிமா வந்து ரீச் ஆயிடுச்சு. அந்த ஃபர்ஸ்ட் லுக்கே வந்து உங்களுக்கு ஒரு பாராட்டுக்கள். தேங்க்யூ. ஓகே, வெல்கம் டு அவர் ஜூஸ் ஃபேக்டரி. 3 மாசம் ஃபேக்டரிக்குள்ள போனீங்க. இருந்தாங்க ஒரு கிளாஸ் உங்களுக்குன்னு உங்களுக்கு எனக்கு நான் குடிச்சிட்டேன் பிரதர், சாப்பிடுங்க. சாரு இல்லை நல்ல ஜூஸ் தான், குடிக்கலாம். ஓகே, நீங்களே சொன்னீங்க ஆக்டிங் பண்ணலாம் இந்த படத்தில், பெர்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு சொன்னீங்க. ஸோ ஒரு சின்ன ஒரு டாஸ்க் இருக்கு சரிங்களா, ஃபேமஸான டைலாக்ஸ்லாம் வந்து நான் நோட் பண்ணி வச்சிருக்கேன். நீங்கள் எடுத்து ஒரு மாஸ் ஹீரோஸான டைலாக்ஸ் தான், ரொமான்டிக் இருக்கு ஆக்ஷனும் இருக்கு. ஸோ நீங்கள் சொல்லணும் 2 பேருமே. நானா? ஆமாம், ஏன் சத்தியமாக தெரியாது. இதோ உங்களுக்காக நீங்களே பிக் பண்ணலாம், நீங்களே சொல்லலாம். இல்லை ஆர்னு எழுதியிருக்கேன், அது ரொமான்டிக் ஹீரோயின்கான ஒரு சான்ஸ். ப்ரோ நீங்க ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சிருங்க ப்ரோ. ஏன்டியோ எடுங்க, எடுத்து அதுல பார்த்து ஈஸியா ஒரு டயலாக் தான், ஜாலியா பேசலாம். என்ன டயலாக்? கபாலி வசனம். கபாலி. சரி, ஃபர்ஸ்ட் தலைவர் படம். நான் முன்னுக்கு வரதான் பிரச்சனை, முன்னுக்கு வர வேண்டாம். ரெடி ஆயிட்டு இருக்கீங்களா அடுத்து? ஓகே ப்ரோ, பெருமா. ஐயோ நமக்கு இது ரொம்ப வீக்கான ஒரு சப்ஜெக்ட் ஆச்சு. சரி, ஆக்ஷன் சொல்லுங்க. ஆக்ஷன் சொல்லுங்க, சும்மா கேஷுவலாக தான் சொல்லுவேன். சரி ஓகே. அது ஆங்கிரியா? ஆங்கிரியாவா? ஆமாம். ஐயோ ஓகே, ஆக்ஷன். நான் முன்னுக்கு வர்றது தான் உனக்கு பிரச்சனைனா நான் முன்னுக்கு வர வேண்டாம், கோட்டு சூட்டு போட வேண்டாம். இது மாறன் மாதிரி இருக்கு, கபாலி மாதிரி வாங்க. நமக்கு அது தெரியாது, ஒருத்தர் இமிட்டேட் பண்ண தெரியாது. சரி சொல்லுங்க. சாரை வந்து இமிட்டேட் பண்ணி நம்ம வந்து கெட்டு பேரை வாங்கிடும். இல்லாட்டி மாறன் ஸ்டைல்ல மாறன் ஸ்டைலில் வேணா சொல்லு. நான் முன்னுக்கு வர்றது தான் உனக்கு பிரச்சனைனா நான் முன்னுக்கு வர வேண்டாம், கோட்டு சூட்டு போட வேண்டாம். கால் மேல கால் போட்டு ஸ்டைலா கெத்தா ஃபினிஷ் பண்ணுங்க. அது மறுபடியும் ஃபர்ஸ்ட் லைன். ஃபர்ஸ்ட் ஒன் மோர் போடுங்க நீங்களே. ஆக்ஷன் ஃபர்ஸ்ட். ஆக்ஷன். ஏன்னா நீங்க தான் டைரக்டர். ஓகே, ஆக்ஷன். இது சந்தனா சொல்லுவார்ல, ஆக்ஷன். ரெடி போலாமா? ஆக்ஷன். நான் முன்னுக்கு வரதா உனக்கு பிரச்சனைனா நான் முன்னுக்கு வர வேண்டாம், கால் மேல கால் போட்டு கோட் சூட்டு போட்டு நிப்பேண்டா. கபாலிடா. கபாலிடா. சூப்பர். அவங்களுக்கு போயிடலாம். அவங்க தான் பர்ஃபார்மன்ஸ் பண்ண ரொம்ப பிடிக்கும். நாங்கள் ஒன்று பிக் பண்ணுங்க. ஆர் போட்டுருக்கேன். ரொமான்டிக் டைலாக் என்ன படம்? இது என்ன? இது அவர் தான் எனக்கு சொல்றது. ஹாய் மாலினி, ஐ எம் கிருஷ்ணன். நம்ம மேல் ஃபீமேல் வெர்ஷன்ல சொல்லலாம். என்ன போங்கா இருக்குது. ஹாய் மாலினி, ஐ எம் கிருஷ்ணன். ஓகே, ஸ்டார்ட் கேமரா, ஆக்ஷன்.
ஹாய் மாறன். மாறன் யூஸ் பண்ணுறேன். மாறனா? ரைட். ஹாய் மாறன், திஸ் இஸ் தேவகி. நான் இதை சொல்லி ஆகணும். நீ அவ்வளோ அழகு. இங்கே யாரும் இவனும் அழகாக பார்த்துருக்க மாட்டாங்க. ஐ மீன் லவ் வித் யூ. உங்களை பார்த்தேனே நானே போட்டுக்கிறேன். பட் எனக்கு தேவகி சொன்னாதான் எனக்கு நல்லா இருக்கும்னு ஃபீல் ஆகுது. தேவகியாவே சொல்லி. தேவகியா தானே சொன்னா. இப்போ மாறனுக்கு தேவகியை வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லுவாங்க. மாறன் மாறன் என்ன ஞாபகம் இருக்கா? அப்படி வரும், அந்த ஃபீல் வரணும். காஸ்டியூம் எடுத்துட்டு அப்படின்றாங்க. காஸ்டியூம் தானே. ஓகே, ஒரு ரோல் ஸ்வாப் பண்ணிடலாமா? கேரக்டர் ஸ்வாப் பண்ணிடலாம். 3 கேரக்டர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. மாறன், தேவகி, ஜெயக்குமார். சரிங்களா? இப்போ வந்து நீங்க தான் ஜெயக்குமார். நானா? ஃபர்ஸ்ட் எனக்கு அந்த கேரக்டர் தான் கொடுத்தாங்க. அப்படியா? பண்ணிருக்கலாமே, நல்ல ரோல். எனக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர் மாறனோட. நான் பண்ண வேண்டியது வீரத்தமிழன். அது வேற மாதிரி மாறி போச்சு. ஓகே, இப்போ வீரத்தமிழன் பண்ணுங்க. நான் வந்து மாறன் பண்றேன், நீங்க வந்து தேவகியாவே இருங்க. ஓகே. எந்த சீன் அப்படின்னா, உங்களை வந்து அந்த மேங்கோல் அடிப்பாங்க. அந்த வடக்கு நண்பர் அடிப்பாரு நினைக்கிறேன். அடிச்சதுக்கு அப்புறம் மாறா தேங்க்ஸ் மாறன் வந்து சொல்ல வருவீங்க, இவர் வந்து கேட்க வருவார். அந்த சீன் கேட்பாங்க. ஓகேவா? ஐயா டைலாக் எதுவுமே ஞாபகம் இல்லைங்க. டைலாக் தான் வந்துட்டு, ஏன் நான் கட்டிக்க போற பொண்ணை வந்து நீ ஏன் கேட்கற அப்படின்னு கேட்பாரு. பொருள் என்னோடது அப்படின்பாரு. நீ பொருள் சொல்ற, நான் பொண்ணுன்னு சொல்றேன். நீ தேவகிய பொருளா பாக்குற, நான் தேவகிய பொண்ணா பாக்குறேன். ஸ்டார்ட் பண்ணிடுவோமா? தேவகி எங்க இயக்குனர் போட்டு திட்ட போறாருங்க. டைலாக் தப்பு தப்பா சொல்றேன். எத்தனை டேக் போயிருக்கோம் ஒரு சீனுக்கும்? நிறைய போயிருக்கோம். ஆக்சுவலி நாங்க ஷூட் பண்றதுக்கு முன்னாடி ரொம்ப ப்ரிப்பேர்டா இருந்தோம். லைக் இந்த சீன்ஸ், இந்த இவங்க டைலாக் இதுதான் அப்படின்ற அளவுக்கு நாங்க மனப்பாடம் பண்ணி வச்சு லைக் அதுல இன்வால்வ் ஆயிட்டோம். இப்போ பேப்பர் படிச்சிட்டு அப்புறம் போறோம். புக்லெட் ஃபுல்லாவே நாங்க படிச்சிட்டோம். ஒவ்வொரு இண்டிவிஜுவல் கேரக்டருமே. இப்போ நான் ஃபர்ஸ்ட் நான் திருவண்ணாமலை போய் உட்காரமோ, சார் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்ற கூப்பிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னும் போது ஃபர்ஸ்ட் புக்லெட் படிங்க அப்படின்னு சொல்லி எனக்கு 2-3 நாள் நான் புக்லெட் மட்டும் படிச்சிட்டு இருக்கேன். நான் ஐஏஎஸ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ற மாதிரி நான் ஃபுல்லா உட்காந்து நைட்டு பகல அந்த புக்கை படிச்சேன். ஆக்சுவலி இதெல்லாம் டெபியூட் ஃபிலிம் இதுதான். இதான் என் டெபியூட். இதுக்கு முன்னாடி சந்தானம் சார் கூட. சந்தானம் சார் ஆமா சிஸ்டர் ரோல் ஒன்னு பண்ணாங்க. சந்தானம் சார் வந்து இது பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் பண்ண ஃபிலிம். ஓகே. சொல்லாம நான் இந்த வழக்கமா இன்டர்வியூஸ்ல கேட்பாங்க, என்ன ஹோம்வொர்க் பண்ணீங்க? 10 கிலோ ஏத்துறது இறக்குறது அந்த மாதிரி ஏதாச்சும்? நீங்க வந்து உடம்பு குறைச்சிருக்கீங்க நினைக்கிறேன். நீங்க உடம்பு ஏத்திருக்கீங்களா? அவங்க குறைச்சிருக்காங்க. ஹோம்வொர்க் வந்து உண்மையில 6 months நாங்க பண்ணுவாங்க. திருவண்ணாமலையிலே போய் இருந்து ஹோம்வொர்க் இன் தி சென்ஸ் ரிஹர்சல்ஸ். எங்களோட ஹோம்வொர்க் என்னன்னா அங்க இருக்க களை வேலை தான் பாக்குறது, கரும்பு வெட்டுறது, நெல்ல அந்த ஆமா அதெல்லாமே. மார்னிங் வந்து ஃபர்ஸ்ட் டியூட்டி என்னன்னா போய் கரும்பு வெட்டணும். இவங்க வெட்டுவாங்க, நாங்க கட்டணும் கரும்பை. அதை முடிச்சுட்டு ரூம்க்கு வீட்டுக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் இந்த ரிஹர்சல்ஸ் போகும். ஒரு 20 பேர் ஆர்டிஸ்ட் வந்து அங்கே வீடு ரெண்டுக்கு எடுத்து அங்கேயே வந்து ஒரு சமையல் கரையை வச்சு டெய்லி சாப்பாடுலாம் அங்கேயே, தூங்குறது எல்லாமே அந்த வீட்டில் எல்லாருமே ஒரு ஹாஸ்டலில் நம்ம தூங்குற மாதிரி தான். கீழே பாய போட்டு பெட்ஷீட்டை போட்டு உண்மையிலே ஜூஸ் ஃபேக்டரி தான் வேலைக்கு போயிருக்கீங்க எல்லாருமே. அந்த மாதிரி தான் வந்து 6 months இருந்தோம். இவங்க காலையில் 4-5 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு 6 மணிக்கெல்லாம் களை வெட்ட போயிடுவாங்க. நாங்களும் அப்படியே போயிடுவோம் கூட. டாபிக் மாதிரி போயிட்டே இருக்கு. சீனை ரீக்ரியேட் பண்ண சொல்லியிருந்தேன், நல்லா மழுப்பிட்டீங்க. சரி ஆரம்பிப்போம். தேவகி நீங்க ஸ்டார்ட் பண்ணணும். ஏதோ நம்ம இப்போ டைலாக் நான் வந்து சொல்லுவேன், நீ மாறனு தேவகி. ஆமா, ஏன் அப்படி? நான் இஷ்டத்துக்கு டைலாக் போட்டு திட்டுறேன். நான் மாறன் மாதிரி பேசுறேன், ட்ரை பண்றேன். ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன். மாறா, ரொம்ப நன்றி மாறா. நீ எனக்காக வந்து அவங்க கிட்ட சண்டை போட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. தேவகி, நீ எங்க ஊர் பொண்ணு தேவகி, உனக்காக நான் தான் வந்து கேட்பேன். நம்ம ஊர் பொண்ணுக்காக நம்ம தானே கேட்கணும். கேப்படா கேப்ப. நீ என்ன எங்க மாமனா மச்சனா? ஏய், நீ கேட்க வேண்டியது, நான் போய் கேட்டேன். இதுல தப்பு இருக்கு. எனக்கு நேரமே கொடுக்கல, நீ பாட்டு போய் கேட்ட. மாறன் அப்படிதான் பேசுவாரு. சிம்பு டோன் வந்துரும். என்ன தேவகி, எனக்கு அப்படிதான் சிரிப்பு வருது. என்னடா சிம்பு பேசுறாலே, சிம்பு திட்ட முடியாது. ஃபினிஷ் பண்ணிடுறேன். நீ வந்து தேவகிய பொண்ணா பாக்குற, நீ வந்து தேவகிய பொருளா பாக்குற, நான் வந்து பொண்ணா பாக்குறேன். போய் படிங்கடா. எப்படி இது போச்சு? சத்தியமா எனக்கு டைலாக் ஞாபகம் இல்லை. நல்லா சீரியஸா பண்ணலாம். ஏன்னா 4 வருஷம் ஆயிடுச்சு. 4 வருஷம் ஆயிடுச்சு எடுத்து. 2021. ஓகே ஓகே. ஏன் இவ்வளோ டிலே ஆச்சு? கொரோனா 2 வருஷம் கொரோனாவே எங்களை போட்டு வாட்டு எடுத்துருச்சு. ஆக்சுவலாக அந்த டயத்தில் வர வேண்டிய படம்.
கொரோனானால எங்களுக்கு 2 years வேஸ்ட் ஆக்சுவலாக. ஓகே, பேக் டு த செக்ஷன் எடுத்துருங்க. முடிஞ்சிச்சு, ஒன்று பண்ணிட்டோம். இல்லை இருக்கு, நீ 2-3 சீட் இருக்கு, எடுங்க. மறுபடியும் அதே ரிட்டர்ன் வந்துட போகுது. இல்லை எடுத்துட்டேன், நான் கையில் எடுத்துட்டேன். கபாலி இதுக்கப்புறம் வேணாம். எப்பா ஆரியா டைலாகு. என்ன டைலாக்? சார்பட்ட பரம்பரை. சரி, ஓகே, ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன். உடம்பு வேணால் மாறி இருக்கலாம், மண்டைக்குள்ள அதே ஓடிக்கிட்டு இருக்கு வெறித்தனமாக. போய் சொல்லுண்ணா, நான் யாருன்னு காட்டுறேன், புரியுதா? கட்டு சொல்லுப்பா. கட். நீ சொன்ன சரிதான் போல. ஓகே, படம் வந்து ஒரு அவார்டு வாங்கியிருக்கதா கேள்விப்பட்டோம். ஆமாம். என்ன அவார்டு? அது ஆக்சுவலாக யூஎஸில் வந்து 57 இயர்ஸாக வந்து அவங்க ஃபெஸ்டிவல் நடத்திக்கிட்டு இருக்காங்க. அங்கே வந்து நம்ம அப்ளை பண்ணியிருந்தோம் பெஸ்ட்டு ஃபாரின் ஃபிலிம் அவார்டு. இட்ஸ் நாட் அஃபிஷியல் செலெக்ஷன். செலெக்ஷன்ஸ்லாம் நிறைய பண்ணுவாங்க. நமக்கு அந்த வகையில் ஒரு 10 செலெக்ஷன் வந்திருக்கு. பட்டு நம்ம பர்டிகுலராக வாங்கினது வின்னராக பரிசாக இருந்தால் தான் அதை நம்ம போடணுன்ட்டு அப்படின்னு சொல்லி ஒரு கட்டாயமாக இருந்தோம். அதனால தான் ஒரே ஒரு எம்மில் மட்டும் போட்டிருக்கோம், லோகோ மட்டும். அது ஹியூஸ்டன் அவார்டு, பெஸ்ட்டு ஃபாரின் ஃபிலிம் அவார்டு. ஓகே. ஆமாம், அதுக்கு ஆக்சுவலாக கூப்பிடுவாங்க. ஆக்சுவலாக போன மார்ச்சே நடக்க வேண்டியது ஃபெஸ்டிவல், கொரோனானால இந்த வருஷம் நடத்துகிறாங்க. அதுக்குள்ளே படம் ரிலீஸ் பண்ணிட்டோம். இப்போ கூப்பிட்டா அங்கே போய் பரிசு வாங்க வேண்டியதாக இருக்கும். ஓகே, உங்கள் ரெண்டுத்துக்கு காமனான விஷயம் தான். இப்போ எவ்வளோ படத்துக்கு எவ்வளோ அங்கீகாரம் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறீங்க? நாங்கள் பெருசாக லெவலில் எதிர்பார்த்தோம், அந்த லெவல் இல்லை, இந்த லெவலுக்கு கிடைச்சி அந்த மாதிரி எதிர்பார்ப்போம். அது வந்து பூர்த்தி ஆயிடுச்சா? ஆக்சுவலி டு பி ஹானஸ்ட், நம்ம ஆர்ட் ஃபிலிம்ஸ் பண்ணுறோம் அப்படின்னும் போது அது எந்த ஜானர் ஆஃப் பீப்புளை போய் சேரணுமோ அவங்களுக்கு சேரணும்னு நினைப்போம். இது அந்த அளவுக்கு சேர்ந்துச்சா அப்படின்றது வந்து ஓகே ஃபைன் சேர்ந்துச்சு. பட் நம்ம நார்மலாக சோஷியல் மீடியாலேயோ இல்லை மற்ற இடத்துலையோ நம்மளுக்கு நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு வரவேற்பு கிடைக்கல. டு பி ஹானஸ்ட், இட்ஸ் த பாயிண்ட். ஸோ இப்போது அது நம்ம சேர்க்குற விதமும் ஒன்று இருக்குல்ல. நம்ம எவ்வளோ நல்ல படம் பண்ணாலுமே நம்ம எங்கே போய் அதை விற்கிறோம், எங்கே நம்ம கொண்டு போய் சேர்க்குறோம்னு இருக்கு. நம்ம பண்ண படத்தை ஆடியன்ஸ் பார்த்தாங்களா, நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு பார்த்தாங்களான்னா இல்லைதான். ஓகே. பட் அதனால இப்போ நாங்கள் ஓடிடியில் வந்து பாதிக்கப்படலையா? எதுவும் ரிவ்யூஸ்லாம் தருவாங்கல்ல, ரிவ்யூஸ்லாம் நல்லா பாசிட்டிவ் ரிவ்யூஸ் தான் வந்துச்சு. அதில் எல்லாருக்குமே பிடிச்சிருந்துச்சு. லைக் எல்லாருக்கும் பிடிச்ச படம் ஏன் எல்லாரும் பார்க்க முடியல அப்படின்ற அதுங்க தான் எல்லாருக்குமே இருந்துச்சு. ஸோ அதனால தான் இப்போ ஆஹா ஓடிடியில் வந்திருக்கோம். ப்ளீஸ் டூ வாட்ச் பராரி. ஓகே, நீங்கள் சொல்லுங்கள். ஆக்சுவலாக நீங்கள் கேட்டது வந்து அந்த அளவுக்கு வரவேற்பு நீங்கள் எதிர்பார்த்தது வரலையா அப்படின்னு கேட்டிங்க இல்லையா? ஆஸ் எ ப்ரொடியூசராக என்கிட்ட கேட்டிங்கன்னா நான் படம் பண்ணுறது வந்து யாருக்கோ பிடிக்கணும்னு எடுக்க மாட்டேன். எனக்கு கதை கேட்கும்போது அது எடுக்கணும்னு தோணுச்சு, எடுத்துட்டேன். அதில் குறைகள் இருக்கலாம், ஆப்வியஸாக எவ்வளோ பெரிய படமாக இருந்தாலும் குறைகள் இருக்கும். என்னோடய படத்துலேயும் குறைகள் இருக்குது. ஆஸ் அ ப்ரொடியூசராகவும் என்கிட்ட குறை இருக்குது, மெயினான குறைய. அண்ட் ஆர்டிஸ்டாக பார்க்கும்போது நான் படம் பார்த்துட்டுக்கப்புறம் ஒரு ஆர்டிஸ்டாக வந்து எனக்கு 0 பாயிண்ட் தான் நான் போட்டுக்குவேன். எனக்கு வந்து சுத்தமாக வந்து அதை பெட்டர்மெண்ட்டை தான் பண்ணலான்னு தோணுச்சு படம் பண்ணி டப்பிங்கில் பார்க்கும்போது. ஓகே. அங்கேயே எனக்கு வந்து அதில் அதோடு முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் நம்ம கையில் ஒன்றும் இல்லை, நம்ம அந்த நேரத்தில் என்னவோ அதை பண்ணிட்டேன். அதே சமயத்தில் ப்ரொடக்ஷனும் சரி, ஏதோ வரும், ஒரு இப்போ 4 கோடி போட்டால் ஒரு 20 கோடி வரும், அந்த மாதிரி படம் பண்ணுறதே கிடையாது. நான் எனக்கு பண்ணாலுமே நான் சின்னதாக தான் பண்ணுவேன். அதுவும் கை காசை போட்டு தான் பண்ணுறது, கடனை வாங்கி பண்ணுவேன். பட் அதை கொண்டு வந்து சேர்க்கணும் ஆடியன்ஸுக்கு அப்படின்னு முயற்சி தான் செய்ய முடியும். வந்துருச்சா இல்லையா தெரியல, பார்த்துருக்கலாம். ஒருத்தர் 10 பேர் பார்த்து சந்தோஷப்பட்டால் கூட அது நமக்கு சொல்லும் போது பெருசாக தோணும்ல. ஸோ அப்படி இருக்கும்போது எல்லாருக்கும் போய் சேரணும்னு ஒன்றும் இல்லை. எனக்கு தெரியல, அந்த வகையில் எனக்கு சந்தோஷம், திருப்தியாக இருக்குது. ஒரு படம் பண்ணிட்டேன், ரிலீஸ் பண்ணிட்டேன். ஓகே. நீங்கள் சொல்லும் போதே கேட்கணும் என்னென்னா, இந்த ஒரு ஹீரோ மெட்டீரியல், ஹீரோயின் மெட்டீரியல் அப்படின்லாம் ஒரு பிம்பம் இருக்குது. அதில் வந்து நம்பிக்கை இருக்கா? அது வந்து சொல்கிறாங்களா, இன்னும் போயிட்டுருக்கா? உங்களை பார்த்து சொல்லுவாங்களா இப்போ ஒரு ஹீரோயின் மெட்டீரியல்லாம் இருக்கணும், இந்த ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க, அது சொல்கிறாங்களா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஹீரோ மெட்டீரியல்லாம் நமக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஹீரோ மெட்டீரியல், ஹீரோயின் மெட்டீரியல்லாம் ஒன்றும் இல்லை. நீ நடிக்கிறத வந்து லைவாக பண்ணிட்டாலே, பர்ஃபார்ம் பண்ணிட்டாலே எல்லாம் மாறிடும். ஆக்சுவலி ஒரு ஆக்டர்ஸ் அப்படின்னா தே ஷுட் பி லைக் அ வாட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. லைக் நீ எந்த கண்டெய்னரில் போட்டாலும் யூ ஷுட் பி ஃபிட். ஸோ இப்போ நம்ம எந்த மாதிரி டைப் ரோல்ஸ் கொடுத்தாலும் அதில் நம்ம ஃபிட் ஆகணும்னா
அது ஹீரோ மெட்டீரியல்ஸ் ஹீரோயின் மெட்டீரியல்ஸ் இல்லை எதுவாக இருந்தாலுமே நம்ம பண்ற சொல்லுவாங்க இந்த கேப்பபிலிட்டி லுக் வைஸ் பார்க்க இப்படி இருக்கணும் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்கல்ல. இப்போ நம்ம ஒரு கமர்ஷியல் ஃபிலிம் பண்றோம் இல்ல ஏதாவது ஒரு நல்ல படம் அந்த ஒரு ஹீரோயினுக்கு ஒரு பெரிய லைன்ஸ் இருக்கு அவங்கள அப்படி வர்ணிக்கிறாங்க அப்படின்னா வர்ணிக்கிற மாதிரி இருக்கணும் இல்லை. ஸோ ஆப்வியஸ்லி அதுக்கான திங்ஸ் இருக்கணும். இப்போ நம்ம கதைக்கு ஏற்ற மாதிரி என்னென்ன வேணுமோ அதெல்லாம் பண்ணி தான் நாங்கள் இப்போ ஒரு ஹீரோயின் மாஸ் சாங் ஒன்று இருக்கு ஒரு இன்ட்ரோ சாங் ஒன்று இருக்குன்னா அதுக்கு இருக்கணும். அதெல்லாம் நீங்க பண்ணுவீங்களா? அடுத்து ஆப்வியஸ்லி பண்ணுவேன். ஒரு ஹீரோயின்னா எல்லாமே இருக்கணும்ல நம்மளுக்கு ஒரு ஆசை இருக்கும்ல எல்லா கேட்டகரி மூவிஸும் பண்ணணும். ஆப்வியஸ்லி எனக்கு அது இருக்கு. லைக் இப்போ எனக்கு மணிரத்னம் சார் மூவிஸும் பண்ணணும் அவர் போர்ட்ரேட் பண்ற மாதிரி அந்த அழகான ஒரு பெண் அந்த ஒரு திங்ஸுமே இருக்கும்ல. ஸோ ஆப்வியஸ்லி அந்த மாதிரி ஒரு ஹீரோயின்ஸாகவுமே இருக்கணும் ஹீரோயினாகவும் இருக்கணும். அண்ட் ஆர்ட் ஃபிலிமில் ஒர்க் பண்ணுறேன் நேஷ்னல் அவார்ட் வின் பண்ணோம் இல்லை அந்த மாதிரி அவார்ட்ஸ்க்காக நம்ம சில ஃபிலிம்ஸ் பண்ணுவோம் அப்ரிஷியேஷனுக்காக சில ஃபிலிம்ஸ் பண்ணுவோன்னு இருப்போங்க. அந்த மாதிரி ஃபிலிம்ஸும் பண்ணோம் ஆசைக்காக சில ஃபிலிம்ஸும் பண்ணோன்ற மாதிரி. ஓகே நீங்கள் எப்படி ப்ரோ அந்த மாஸ் ஹீரோ ஆகணும் அந்த மாதிரி ஆசையெல்லாம் இருக்கா? பஞ்ச் டைலாக் பேசி மாஸ் ஹீரோ ஆகணும். நான் ஆக்சுவலாக டைரக்ட் பண்ணுன்றதான் சினிமாக்குள்ளேயே வந்தது. எனக்கு நடிக்கணும்னு ஆசையில் வரல. அது என்னென்ன தெரியல சினிமா அது பாடு கொண்டு போகுது. ப்ரொடக்ஷனும் எனக்கு மைண்டில் இல்லை ஹீரோவும் எனக்கு மைண்டில் இல்லை. ஒரு டைரக்ஷன் பண்ணணுன்னு தான் உள்ளே வந்தேன் 2012. அது மாறி போய் ஒரு நடிகராக உருவாகி ஒரு ப்ரொடியூசராக்கி இங்கே கொண்டு வந்துருக்கு. மாஸ் ஹீரோ அப்படிலாம் ஆகணும்லாம் எனக்கு சத்தியமாக இப்போ பொழப்புக்கு தான் நம்ம பண்ணுறோம். மாதத்துக்கு 1 லட்ச ரூபா வந்து நிம்மதியாக தூங்குவேன். ஓகே எனக்கு என்னன்னா இப்போ கோவிட்ல எடுத்தீங்க இப்போ 4 வருஷம் ஆச்சு அப்படிங்கும்போது இந்த படம் எடுத்து ரிலீஸ் பண்ணுற ப்ராசஸ் எவ்வளோ கஷ்டம்? ரிலீஸ் ப்ராசஸா? எஸ். ஐயோ அது என்கிட்ட தான் கேட்கணும் சங்கீதத்தை கிடையாது உங்கள்கிட்ட தான். ஐயோ பாடாப்பட்டேன் ரொம்ப கஷ்டம். ஒரு என்ன மாதிரி ஐம் நாட் ஃபிட் டு பி அ நீங்கள் இப்போ தான் புதுசாக வரீங்க அப்படிங்கும்போது உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் தெரிஞ்சு ஐம் நாட் ஃபிட் டு பி அ ப்ரொடியூசர். உண்மையில சொல்ல போனால் இந்த படத்துக்கு வந்து நான் ப்ரொடியூஸ் பண்ணுறது வந்து ஐம் நாட் ஃபிட் இனஃப் இந்த சென்ஸ் எக்கனாமிக்ஸ். டெஃபினட்டாக ஒரு ப்ரொடியூசருக்கு வந்து எக்கனாமிக்ஸ் தேவைப்படும். பிகாஸ் இட்ஸ் பேஷன் ட்ரிவன். நீங்கள் அதில் வந்து சொல்ல முடியாது. இட்ஸ் அன் ஆர்ட் அப்படின்னும் போது யூ நீட் டு ஸ்பெண்ட் அளவுக்கு மீறி ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். விச் கேன் பிரிங் யூ எனாமஸ் ரிசல்ட்ஸ். நீங்கள் எதிர்பார்க்காத ரிசல்ட்ஸும் கிடைக்கும். அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணணும். அது வருமா வராதான்னு கணக்கு போட்டால் வேலைக்கு ஆகாது. இந்த தேட்டர் பிரச்சனை அதெல்லாம் எதுவும் கிடையாது. தேட்டரில் படம் வாங்குற பிரச்சனை அதெல்லாம் எதுவும் கிடைக்கல. ஸ்க்ரீனிங் பிரச்சனை இருக்கு பிரதர். எல்லா இடத்துலையும் ஒரு புது படத்துக்கு பிரச்சனை இருக்குது. இப்போ நாங்கள் ரிலீஸ் பண்ணும்போது அப்போ தான் வந்து கங்குவா பிரச்சனை ஒன்று வந்து எல்லா ரிவ்யூவர்ஸையும் வந்து தடை பண்ணாங்க. எங்களுக்கு அது எஃபெக்ட் ஆச்சு. ஏன் அந்த மாதிரி பண்ணாங்க அப்படின்னு தோணுச்சு. பெரிய படங்களுக்கு வந்து அது பாதிப்பு இருக்குதுன்னு சொல்லும்போது நமக்கு புரியுது. ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஆஸ் அ ப்ரொடியூசர். சின்னது ஒன்று இருக்குது அவங்களும் பாதிக்க போகிறாங்க அப்படின்னும் போது அவங்களையும் கொஞ்சம் யோசித்து கன்சிடர் பண்ணியிருக்கணும். ஏன்னா எல்லாருமே இந்த ஸ்டேஜ்லேருந்து தானே அந்தளவுக்கு பெருசாக போயிருப்பாங்க. ஸோ யூ ஆர் கில்லிங் த ரூட்ஸ் விச் இஸ் நாட் கரெக்ட். அது உங்களுக்கே பாதிக்கும் இண்டஸ்ட்ரிக்கே பாதிக்கும். அதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு இப்போது. அது புரிஞ்சிச்சுன்னா அவங்களுக்கு விழிப்புணர்வு வந்துருச்சுன்னா பரவாயில்ல. இப்படியே போச்சுன்னா தமிழ் இண்டஸ்ட்ரி ரொம்ப கஷ்டம். சின்ன படங்களுக்கு ஒரு ரிவ்யூ கரெக்டான ரிவ்யூ இருக்கணும் அப்படின்னு ரிவ்யூஸ் ரொம்ப யூஸ்ஃபுல் இல்லை சார். அந்த டைமில் வந்து ரிவ்யூஸ் கொடுத்துருந்தாங்கன்னா படத்தை பற்றி பேசியிருந்தாங்கன்னா டெஃபினட்டாக ரிவ்யூஸ் ஆர் லைக் ப்ரொமோஷன்ஸில் ஒரு பெரிய படத்துக்கு ப்ரொமோட் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. ஒரு சின்ன படத்துக்கு ப்ரொமோட் பண்ணுறதுக்கும் ஆளுங்க வேணும்ல. இவங்களுக்கு ப்ரொமோட் பண்ணுறதுக்கு ஒரு பட்ஜெட் இல்லைன்னா நம்மளுக்கு அந்த ரிவ்யூஸ் தானே ப்ரொமோட்டர்ஸ் ஆவாங்க. அது அந்த கொஞ்சம் பெருசாக வந்துகிட்டு இருந்துச்சுல. ரிவ்யூனாலேயே நிறைய பேர் தியேட்டர் போய் படம் பார்த்து ஹிட் ஆகினாங்க. எது நம்ம லவர் பந்த் ஆகட்டும் குட் நைட் ஆகட்டும் இந்த படங்களில் வந்து அப்படி தான் ஆணுச்சு. ஸோ எங்களுக்கு அந்த எஃபெக்ட் ஆச்சு. ரெண்டாவது வந்து தியேட்டர் கிடைக்கல அப்படின்னும் போது ஆப்வியஸாக ஸ்க்ரீனிங் வந்து இப்போ நம்மளே ஓப்பனாகவே சொல்லணும்னா ஒரு ஷோ தான் போடுவாங்க 2 ஷோ போடுவாங்க. பெரிய படங்கள் வரும்போது அது 4 ஷோ போடுவாங்க. அந்த பிரச்சனை இருக்கும். அவன் புது ப்ரொடியூசராக பார்க்கும்போது என்னடா என் படம் ஒரு ஸ்க்ரீன் தான் போடுறீங்க எல்லா தகுதியும் இருந்து ஏன் இப்படி எப்படிங்க யோசிக்குவோம்ல. நீங்கள் வேற எனக்கு வந்து எந்த சிட்டிலையுமே மால்ஸில் ஒரு ஷோ கூட தரலைங்க. என் படம் மால்ஸ் சிட்டிஸில் ஒரு ஷோ கூட எனக்கு கிடைக்கல. எல்லா இடத்துலையுமே பிஎன்சியில் தான் கொடுத்தாங்க. அதுக்குமே ஒரு டீசெண்டான கலெக்ஷன் வந்தது. பட் தென் வந்து ஏன் அது நம்ம கிடைக்கல அப்படின்னும் போது ஒரு ரீசனும் இருக்குது. ஏன்னா வந்து நியூ ஃபேஸ் எங்களுக்கு வேணாங்கிறாங்க தியேட்டர் ஓனர்ஸ். ஓகே ஏங்க பக்கத்தில் யார் வந்து பார்க்க போகிறா? நீங்கள் வேற யூடியூபர்ஸ் தடை பண்ணிட்டீங்க. அதை பற்றி பேசுறதுக்கும் ஆள் இல்லாமல் போயிடுச்சு. இப்போ யார் வந்து படம் பார்ப்பாங்க?
தியேட்டர் ஓனர்ஸ் கேட்குறாங்க, அது நியாயமான கேள்வி தானே. அப்போ நம்ம என்ன பண்ண முடியும்? காம்படிட்டிவ் தான் இருக்குது. ஓகே, ஒன்றும் பண்ண முடியாது. சங்கீதா வந்து நீங்கள் சொன்னீங்க மணிரத்னம் சார் காட்டுற மாதிரி ஒரு அழகான பெண் கேரக்டர்லாம் நடிக்கணும் அப்படின்னு. இப்போ கிட்டத்தட்ட 35 ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்காரு. அதில் எந்த ரோல் வந்து பண்ணணும் அப்படி ஆசைப்படுறீங்க? ரீசெண்டாக கூட எடுத்துக்கலாம். எனக்கு பொன்னியின் செல்வம் அதில் வர எல்லா ஃபீமேல் லைக் எனக்கு அந்த ஹிஸ்டாரிக்கல் கேரக்டர்ஸ் ரொம்ப பிடிக்கும். அதில் அண்ட் நந்தினி கேரக்டராக இருக்கட்டும், இந்த ஆல்மோஸ்ட் எல்லாமே அலைப்பா இதே கேரக்டர்ஸ், சக்தி, லைக் அவரோட ஃபிலிமில் அந்த போர்ட்ரேட் பண்ணுற விமனோட லைக் ஓப்பன்லி டாக் பண்ணா ஹீரோக்கு ஈக்குவலான ஹீரோயின் ஸ்பேஸ் இருக்கும். விச் எல்லா ஹீரோயின்ஸுமே பண்ணணும் அப்படின்ற மணிரத்னம் சார் மட்டும் இல்லை, ஆல்மோஸ்ட் இப்போ இருக்க எல்லா கமர்ஷியல் ஹீரோயின்ஸுமே அது ஒரு ட்ரீம் இருக்கும்ல, நம்ம ஒரு எய்ம் பண்ணுறோன்னா அந்த மாதிரி எல்லா ஃபிலிம்ஸும் பண்ணணும் அப்படின்னு, அந்த மாதிரி ஒரு ட்ரீம் இருக்கு. ஓகே, உங்களுடைய ட்ரீம் ரோல்னா என்ன ப்ரோ? இந்த மாதிரி ஒரு ரோல்லாம் பண்ணணும், ஜென்ரலாக போலீஸாக நடிக்கணும் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்கல்ல. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கேன் நான் என்ன சொல்ல போகிறேன்னு. சொல்லுங்க. சத்தியமாக எனக்கு எந்த ட்ரீம் ரோலுமே இல்லை. கொஞ்சம் பாலிஷா பேசி எல்லாத்துக்கும் எனக்கு இப்போ கர்ணன் ஒரு லைட் வெர்ஷன் ஆஃப் கர்ணன் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. இந்த படம் கர்ணன் தனுஷ் அவர் எந்தெந்த இடத்துல ஹைப் ஆகிறோ அதே மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஓகே, ஏதோ இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்கிட்டீங்களா? சத்தியமாக வந்து எனக்கு இன்ஸ்பிரேஷன்ஸ் அப்படின்னும் போது அதை நம்ம பண்ணணும் அப்படின்னு தோணாது. பட் அவங்க பண்ணியிருக்கிறது வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்குது அப்படின்னு தோணியிருக்கு. பட் இட் கேன் பி டன் டு ஒன்லி தட் பர்சன். Art is never an imitative product. Imitative பண்ணுறது வந்து மிமிக்ரி. ஸோ யூ கேன் only admire it. You can never imitate it. இமிட்டேட் பண்ணினா யூஆர் நாட் ஆர்டிஸ்ட். அது என்னோட பர்சனல் ஒரு புரிதல் ஆர்ட் அப்படின்றது. ஸோ அப்படி இருக்கும்போது நிறையா வந்து நான் பார்த்துருக்கேன். நிறைய பேர் தனுஷ் ஆகட்டும், எனக்கு வந்து முழு மலரும் படத்துலேருந்து ரஜினி சார்னா ரொம்ப அந்த படம் பார்க்கும்போது அது கிட்டத்தட்ட ஒரு 1000 தடவை பார்த்துருப்பேன் முழு மலரும். எப்படி தான் அப்படி டிரான்ஸ்ஃபர்மேஷன் அவ்வளோ அந்த டைமில் வந்து ரஜினின்னா எல்லாருக்குமே தெரியும் யார் எங்கே எப்படின்னு. ஆனாலுமே அப்படி ஒரு இன்வால்மெண்ட்டாக ஒரு கேரக்டருக்குள்ளே வந்து நேட்டிவாக வந்து பண்ணது வந்து ராவாக இருப்பார் பார்க்க. இட்ஸ் அன்பிலீவபிள். இந்த விஷயத்தில் அது எந்த சப்போர்ட்டுமே இல்லாமல் பண்ணும்போது அது வியந்து பார்க்க வேண்டியதாக இருக்கும். ஓகே பிரதர், வந்து இப்போ ஆஹா தமிழில் Feb 28 படம் ரிலீஸ் ஆயிருக்கு. உங்களுக்கான அங்கீகாரம் வந்து கூடிய விரைவில் கிடைச்சிட்டே இருக்கும் அப்படிங்கிறது நம்மளுடைய ஆசை. ஏன்னா ஒரு இன்டர்நேஷ்னல் அவார்டு வந்து வாங்கியிருக்கீங்க படத்துக்காக. அடுத்து நீங்கள் சொன்ன மாதிரி தேவையா அவங்க சங்கீதா அவங்களுக்கு வந்து ஒரு நேஷ்னல் அவார்டு கிடைக்கிறதுக்கான நிச்சயமாக அது ஐ எம் ஹோப்பிங். ஓகே, நிறைய பேருக்கு இருக்காங்க அங்கே பண்ணியிருக்காங்க சப்போர்ட்டிங். அப்ளை பண்ணியிருக்கோம், ஹோப்ஃபுல்லி வரும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். ஏதோ ஒரு கேட்டகரியில் அவார்டு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஓகே, படத்துக்கு வந்து சிறந்த அங்கீகாரங்கள் வந்து கூடிய விரைவில் கிடைக்கணும் அப்படிங்கிற எங்களுடைய வாழ்த்துக்கள் வந்து தெரிவிச்சுக்கிறோம். தேங்க்யூ. நேர்காணலுக்கு மிக்க நன்றி. வணக்கம். நன்றி. தேங்க்யூ.